ஹலோ, வெல்கம் பேக் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு ஆரம்பித்தோன்னா லாங்கர் டென்யூருக்கு பார்க்குறோம். 15 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சினாரியோ வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸு. ரொம்ப யூனிக்கான வீடியோ வித் ஃபென்டாஸ்டிக் கால்குலேஷன். இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸோடு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து தன்னோட 25 வயசில் தன்னோட கேரியர் ஆரம்பிக்கிறான். ஸோ ஸ்டார்டட் ஏர்னிங் அப்படின்னா அவரால் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல்னால் ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னா அந்த 20,000 ரூபாயை வச்சுட்டு அவர் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு, ஏன்னா ஒரு 25 வயசில் ஒரு பையன் கேரியர் ஆரம்பிக்கிறான், அவனோட 30வது வயசில் அவன் மேரேஜ், அதுக்கப்புறம் குழந்தைங்க, தென் ஃப்யூச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். ஸோ இந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து அவன் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அவனுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் அவனோட ஏர்னிங்கை வந்து அக்ரெசிவாக வென் ஹி ஹஸ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இந்த 5 வருஷத்து சேவிங் மூலமாக தன்னோட ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷனை. பிஃபோர் கோயிங் டு தட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, ஐ எம் ராம்குமார் ஃப்ரம் பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை ஏதாவது ரீபேலன்சிங் பண்ணணும், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஏதாவது ஒரு ஐடியாஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் தன்னோட காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு ஒரு 25 வயசில் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் ஏர்ன் பண்ணுற சேலரியிலேருந்து ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா சேமிக்கிறாரு அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5 வருஷம். இங்கே நம்ம ஸ்டெப் அப் பண்ண சொல்ல லிமிட்டட் எஸ்ஐபி தான், ஸோ ரெகுலர் எஸ்ஐபி. ஸோ அந்த 20,000 தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஒரு வருஷத்துக்கு 2,40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவார். தேர்பை 5 வருஷத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை வந்து 14 லட்சம் ரூபா. ஸோ அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே அந்த பையனுக்கு கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று. ஸோ இங்கே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஃபர்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வளர விடுறாரு. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டில் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக 13% ரிட்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்கும் தெரியும், 1980 சென்செக்ஸ் ஆரம்பிக்கும் போது 100 பாயிண்ட்ஸில் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட அது 84,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கடந்த ஒரு 45 வருஷத்தில் சென்செக்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 15%. பட் இங்கே நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறது என்னென்னா 13% ரிட்டர்ன்ஸை ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணும்போது அடுத்த 25 வருஷம் கழிச்சு, அதாவது அந்த பையனோட 55வது வயசு, இன்றைக்கி ஃபயருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்ட்டில், இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான வேர்ல்டில் ஒரு இண்டிவிஜுவல்னால் தன்னோட 60 வயசு 65 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல. ஸோ தே வாண்டட் டு கெட் ரிட்டையர் அட் த ஏர்லி. ஸோ இந்த இண்டிவிஜுவல் வந்து ஒரு 55 வயசில் தன்னோட ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா, அவர் சேர்த்த அந்த பர்டிகுலர் 14 லட்சம் ரூபா அந்த 55வது வயசு வரைக்கும் காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமாக ஒரு கார்பஸ் ஒன்று வருது. அந்த கார்பஸ் வந்து தன்னோட 55வது வயசில் அது கிட்டத்தட்ட 3,15,00,000 ரூபா இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் தன்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்ம எஸ்டபிள்யூபி இனிஷியேட் பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். உங்களுக்கே தெரியும், எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. டிஃபர்மெண்ட் பீரியடில் அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் க்ரோ ஆகுது. தன்னோட 55வது வயசுலேருந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபேஸை ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு தான் வந்து ஒரு அட்லீஸ்ட் அவரோட 70வது வயசு வரைக்கும் அவர் வந்து மாதம் ஒரு தொகையை எதிர்பார்க்குறாரு. ஸோ இப்போ இங்கே ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த அந்த 3,15,00,000 அவர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமாக மாதம் 2.5 லட்சம் ரூபா வித்ட்ரா பண்ணுறாரு. இன்ஃப்ளேஷனில் இன்றைக்கி ஆகிற எக்ஸ்பென்சஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு 30,000 ரூபா ஆகுது அப்படின்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 50,000 ரூபா ஆகுதுன்னா, டவுன் த லைன் ஒரு 25 வருஷம் கழிச்சு அவருக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து 2.5 lakhs இருக்கும். ஸோ இந்த 2.5 lakhs மந்த் ஆன் மந்த்து தொடர்ந்து அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ண போகிறாரு. ஸோ இது மூலமாக தன்னோட ஃபினான்ஷியல் கோலான ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை அவரால் பிளான் பண்ண முடியும். இங்கேயும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 13% க்ரோத்தில் தான் அக்யூமுலேட் ஆக போகுது. பிகாஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. அதுதான் வந்து இன்றைக்கி இண்டிவிஜுவலோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணுது. ஸோ அது மூலமாக அவர் தொடர்ந்து தன்னோட 70வது வயசு வரைக்கும் வித்ட்ரா பண்ணிவிட்டு தன்னோட லீகல் ஹேருக்கு அவர் விடுற போகிற கார்பஸ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 5.25 கோடி. இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னா,
ஒரு 20,000 ரூபா தான் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்த ஒரு 25 வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியட் தான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை க்ரோ பண்ண விடுறாரு. தன்னோட 55வது வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. அதுலேருந்து வருஷம் 30 லட்ச ரூபா, அதாவது ஒரு மாதத்துக்கு 2.5 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணுறாரு. தன்னோட ஃபினான்ஷியல் கோலான ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை அச்சீவ் பண்ணிடுறாரு. எதனால் நம்ம ஒன்லி 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, 30 வயசுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மேரேஜ்னு ஒன்று நடக்கும். தென் மேரேஜ் கமிட்மெண்ட்டு, அப்புறம் சில்ட்ரனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அதுக்கப்புறமா குழந்தைங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்ஸு, தென் ஹையர் எஜுகேஷன்ஸு, வெக்கேஷன், இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். வேற இந்த மொதல் 5 வருஷம் வந்து அக்ரெசிவாக வெல்த் கிரியேஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா தேர்பை அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவர் தனக்கும் தன்னோட ஃபேமிலிக்கும் தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸை சஃபிஷியண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ பாரிங் தட் ரிமைனிங் ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ் வில் பி டேக்கன் கேர் த்ரூ திஸ் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 20,000 ஃபார் 5 இயர்ஸ். ஈவன் நீங்கள் 40 வயசாக இருந்தால் கூட இப்போ கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். தேர்பை வேறு என்னன்னா உங்களோட ஃபியூச்சர் கார்பஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ என்னால் 20,000 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியாது சார், நான் வாங்குகிற சம்பளமே 40,000 ரூபா சார், 30,000 ரூபா சார் அப்படின்னா நீங்கள் 50% ஆஃப் த அமௌண்ட்டு மாதம் 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேர்பை நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களோட கார்பஸ் வந்து 55 வயசு வரைக்கும் க்ரோ ஆகும். இதே மாதிரி நீங்கள் 2.5 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக 1.25 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணுவீங்க. உங்களால் ஒரு கார்பஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரிட்டையர்மெண்ட்டுன்னு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா க்ரோ வித் ராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. தேர்பை நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆகும். தேங்க்யூ.